ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ரவிதாசன், தேவராளன், வந்தியத்தேவன் இந்த மூவருக்கும் இடையிலான உரையாடல் தொடர்கிறது. அப்போது திடீரென்று ரவிதாசன் சிரித்தான். இது என்ன சிரிப்பு? எதைக் கண்டு என்றான் வந்தியத்தேவன். ஒண்ணுமில்ல தம்பி, இந்த அரபு நாட்டாரோட சுபாவத்தை எண்ணின சிரிப்பு வந்துச்சு. இவங்க இவ்வளவு முரட்டு மனிதர்கள் தானே. மனிதர்களை கொல்றது இவங்களுக்கு வாழைக்காயை அறிவது மாதிரி. ஆனால் குதிரைகள்கிட்ட இவங்களுக்கு அளவில்லாத அபிமானம். குதிரைகளுடைய கால் குழம்பில் இரும்பு பூண் அடித்துத்தான் அவர்கள் நாட்டில் குதிரைகளை ஓட்டுவார்களாம். நாம் குதிரைகளை வெறுங்காலுடன் ஓடச் செய்கிறோமாம். அதனால் நாம் கருணையற்ற அநாகரீக மிருகங்களுக்கும் கேடான மனிதர்களாம். நம்மிடம் குதிரைகளை விற்பதே பாவமாம். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லுங்கள். கப்பல்ல ஏறிக்கிட்டோம், பாய்மரங்களை விரிச்சோம், கப்பல் கிளம்பிட்டது. அப்போது கரையில் ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. அவ்வளவுதான். முல்லைத்தீவில் உடைந்த கப்பலில் இருந்து தப்பி கரையேறிய அவர்களுடைய குதிரைகளில் ஒன்றாயிருக்கலாம் என்று சந்தேகித்தார்கள். அவர்களில் ஒருவன் கப்பலில் இருந்து இறங்கி பார்த்துவிட்டுத்தான் வருவேன் என்றான். எங்களையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினார்கள். பிறகு? குதிரை அகப்படல தம்பி, நீ அகப்பட்டே. எவ்வளவு நல்லதா போச்சு பாரு. இந்த குதிரை பிரியர்களை வேலை தீர்ப்பதற்கு எவ்வளவு சௌகரியமா போச்சு. எல்லாம் சரிதான். இந்த பிள்ளை நம்மோட கேள்விக்கு இன்னும் விட சொல்லலையே என்று ஞாபகப்படுத்தினான் தேவராளன். சொல்லுகிறேன் ஐயா, சொல்லுகிறேன். நான் சோழ குலத்திற்கு ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டவன். ஒரு நாளும் உங்களைச் சேர மாட்டேன். வேளகார படையில சேர்ந்திருக்கிறியா? சத்தியம் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கிறியா? அதெல்லாம் இல்லை. பின்னென்ன தயக்கம்? நீ போர் வீரன். எந்த கட்சியில் அதிக அனுகூலம் இருக்கிறதோ அதில் சேர வேண்டியதுதானே. சோழ குலத்தாருடன் உறவு பூணுவதற்கு எல்லா சபதங்களை காட்டிலும் பலம் அதிகம் கொண்ட காரணம் தனக்கு இருக்கிறது என்பதை வந்தியத்தேவன் அவர்களிடம் சொல்லவில்லை. இளைய பிராட்டியின் கடைக்கண் பார்வையையும் முல்லை நிகர் புன்னகையையும் காட்டிலும் சோழகுலத்தாருக்கு உயிரை கொடுக்க வேறு காரணம் தனக்கு வேண்டுமா? அப்புறம் இளவரசரின் இணையில்லா சிநேகம் இருக்கிறது. அவருடன் ஒரு தடவை சிநேகமானவன் மறுபடி மாற முடியுமா? எது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் நான் சேரமாட்டேன் என்றான் வந்தியத்தேவன். அப்படின்னா உன் உசுர சமுத்திரராஜனுக்கு பலியிட ஆயத்தமாறு என்றான் ரவிதாசன். காற்று அசையவில்லை, கடல் ஆடவில்லை, கப்பலும் நகரவில்லை. அலையற்ற அமைதியான ஏரியைப் போல காணப்பட்ட கடலை நோக்கிய வண்ணம் வந்தியத்தேவன் சிறிது நேரம் சும்மா இருந்தான். அவன் உள்ளத்தில் மட்டும் பேரலைகள் எழுந்து விழுந்தன. திடீரென்று இரு கரங்களையும் கடலை நோக்கி நீட்டிக்கொண்டு ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் பஷட் என்று கூவினான். மறுகணத்தில் கையில் கத்தியை எடுத்து கொண்டான். சக்கராகாரமாக 2 தடவை சுழற்றினான். ஆம் ஆம், சமுத்திரராஜன் பலி கேட்கிறான், இரட்டை பலி கேட்கிறான். தூங்குகிறவர்களை தாக்கிக் கொள்ளும் 2 சூரர்களை பலியாக கொடு என்று கேட்கிறான். பலி கொடுத்தால்தான் மேலே இந்த மரக்கலத்தை போக விடுவேன் என்கிறான். எங்கே? உடனே அப்படி 2 பேரும் வந்து தலையை நீட்டுங்கள் சீக்கிரம் என்று ஆர்ப்பரித்தான். ரவிதாசன் வந்தியத்தேவனை வியப்புடன் உற்று பார்த்தான். என்று மறுபடியும் பேய் சிரிப்பது போலச் சிரித்தான். தம்பி, இது என்ன விளையாட்டு என்றான். அண்ணன்மார்களே, இது விளையாட்டு அல்ல, வினை. சற்று முன் நான் கீழே கட்டப்பட்டு கிடந்தபோது சிறிது தூங்கிப் போனேன். அப்போது கனவு கண்டேன். கடலையும் வானத்தையும் ஒன்று சேர்த்த பூதம் போன்ற நீல நிற உருவம் ஒன்று என் முன்னால் நின்றது. ஏதோ சொல்லியது. அது என்னவென்று அப்போது புரியவில்லை. இப்போது புரிந்தது. மந்திர தந்திரங்களில் தேர்ந்த காளி பக்தர்கள் 2 பேருடைய உயிர் பலி வேண்டும் என்று சமுத்திரராஜன் கூறுகிறான். கொடுக்காவிட்டால் இந்த கப்பலை மேலே போகவிட முடியாது என்று சொல்லுகிறான். 6 முரட்டு அராபியர்களின் உயிர் பலியினால் அவன் திருப்தி அடையவில்லை.
வாருங்கள் சீக்கிரம் என்று கூறி வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியை வானை நோக்கி உயர்த்தினான். ரவிதாசனும் தேவராளனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரவிதாசனும், தம்பி, கதை கட்டுறதுல உன்ன மாதிரி கெட்டிக்காரனை நான் பார்த்ததே இல்லை என்றான். வந்தியத்தேவன், ஓ, நான் சொல்லுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கதை கட்டுகிறேனா? சமுத்திரராஜனே, இந்த மூடர்களுக்கு நீயே மறுமொழி சொல் என்று கூவினான். அவன் அவ்வாறு கூவிய குரல் சமுத்திரராஜனுடைய காதிலே கேட்பது போலும், அதற்கு மறுமொழி கூறவும் சமுத்திரராஜன் விரும்பினான் போலும். கடலில் அப்போது ஒரு விந்தையான காட்சி தென்பட்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் 4 திசைகளிலும் கடல் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. சிறிய சிறிய சின்னஞ்சிறிய அலைகள் 1000 எழுந்து விழுந்தன. இது ஒரு நிமிஷ நேரம்தான். அடுத்த நிமிஷத்தில் அவ்வளவு அலைகளும் வெள்ளிய நுரையின் நுண் துளிகளாக மாறின. விரிந்து பரந்த கடற்பிரதேசமெங்கும் அந்த வெண்ணுரை துளிகள் துள்ளி விளையாடின. விசாலமான பசும்புல் தரையில் கோடி 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 தும்பை மலர்களை இளங்காற்றில் உருண்டு 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 போய்க் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வாறு இருந்தது அந்தச் சமயம் கடலின் காட்சி. ஆம், லேசான இளங்காற்று, இனிய குளிர்ந்த காற்று அந்த மரக்கலத்தையும் ஒரு கணம் தழுவிக்கொண்டு அப்பால் சென்றது. கப்பலில் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. வெப்பத்தினால் வறண்டிருந்த வந்தியத்தேவனுடைய உடலும் சிலிர்த்தது. ரவிதாசனும் தேவராளனும் ஹஹா என்று சிரித்தார்கள். தம்பி, சமுத்திரராஜனே உன் கேள்விக்கு மறுமொழி சொல்லிட்டா. நாங்க எங்களை பலி கொடுக்க ஆயத்தமாக வேண்டியதுதான் என்றான் ரவிதாசன். வந்தியத்தேவன் உள்ளம் கலக்கமுற்று கடலிலே ஏற்பட்ட அந்த சிலுசிலுப்பும் உடனே ஏற்பட்ட மாறுதலும் அவனை திகைக்கச் செய்திருந்தன. ஆஹா, இது என்ன? அவ்வளவு 1000 சிறிய அலைகளும் கோடானுகோடி வெண்ணுரைத் துளிகளும் எங்கே போயின? மாயமாய்ப் போய்விட்டனவே. மறுபடியும் கடல் அமைதியுற்று பச்சை நிற தகடு போல காணப்படுகின்றதே. சற்று முன் கண்ட காட்சி உண்மையாக நிகழ்ந்ததா அல்லது வெறும் பிரமையா? ஒருவேளை இந்த மந்திரவாதி ரவிதாசனின் மந்திர சக்தியாகத்தான் இருக்குமோ? ஓ, அதோ பார்த்தாயா தம்பி, கடல் சொன்னத வானமும் ஆமோதிக்குதே என்று ரவிதாசன் தென்மேற்கு திசையை சுட்டி காட்டினான். அவன் காட்டிய திசையில் பச்சை கடலும் நீல வானமும் ஒன்று சேரும் மூலையில் ஒரு சின்னஞ்சிறு கரிய மேகத் துணுக்கு ஒரு சாண் உயரம் எழுந்து நின்றது. அந்த கரிய மேகத் துணுக்கின் உச்சிப்பகுதி செக்கச் செவேல் என்று இரத்தச் சிகப்பு வர்ணத்துடன் திகழ்ந்தது. சாதாரண நாட்களில் இந்த தோற்றத்தை வந்தியத்தேவன் கவனித்திருக்கவே மாட்டான். கடலும் வானும் சேரும் மூலையில் மேகத்திரள் காணப்படுவது ஒரு ஆச்சரியமா என்ன? இல்லைதான். ஆயினும் அந்தச் சிறிய தோற்றமும் அந்த வேளையில் நம் கதாநாயகனுடைய மனத்தை சிறிது கலக்கிவிட்டது. மறுகணத்தில் வந்தியத்தேவன் சமாளித்து கொண்டான். இந்த மந்திரவாதியின் வலையில் நாம் விழுந்துவிடக்கூடாது என்று மனத்திற்குள் உறுதி செய்து கொண்டான். ரவிதாசனை ஒரு தடவையும் தேவராளனை ஒரு தடவையும் விழித்து பார்த்து, அப்படியானால் ஏன் தாமதம், வாருங்கள் என்று சொல்லி கத்தியை வீசினான். அப்பனே, நாங்க பலியாறதுக்கு முன்னாலே எங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். அரைநாழிகை அவகாசம் கொடு என்றான் ரவிதாசன். சரி, பிரார்த்தனையை சொல்லிவிட்டு உடனே வாருங்கள். உங்கள் தந்திர மந்திரம் ஒன்றையும் என்னிடம் காட்ட வேண்டாம், காட்டினாலும் பலிக்காது என்றான் வந்தியத்தேவன். இதோ வந்துடுறோம், எங்களோட ஆயுதத்தையும் இங்கேயே போட்டுட்டு போறோம் பார் என்றான் ரவிதாசன். அப்படியே இருவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அந்த மரக்கலத்தின் இன்னொரு புறத்துக்குச் சென்றார்கள். அந்த அரை நாழிகை அந்தச் சமயம் வந்தியத்தேவனுக்கும் தேவையாயிருந்தது. கடலிலும் வானிலும் ஏற்பட்ட தோற்றங்களினால் விளக்கமில்லாத கலக்கம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்து அவன் உடம்பையும் சிறிது தளரச் செய்திருந்தது. அவசியம் நேர்ந்தால் ஒரே கத்தி வீச்சில் அந்த கிராதகர்கள் இருவரையும் தீர்த்து கட்ட அவன் முடிவு செய்திருந்தான். ஆனால் அதற்கு வேண்டிய பலம் தன் கையில் அந்தச் சமயம் இருக்குமா என்ற ஐயம் ஏற்பட்டிருந்தது. ஆகையால் மனத்தை திடப்படுத்தி கொண்டு கையிலும் பூரண பலத்தை வருவித்து கொள்ள சிறிது அவகாசம் அவனுக்கு வேண்டியிருந்தது. தென்மேற்கு மூலையில் கவனம் மறுபடியும் தற்செயலாகச் சென்றது. சற்று முன்னால் சாண் உயரம் தோன்றிய மேகத்திரள் இப்பொழுது முழு உயரமாக வளர்ந்திருந்தது. உச்சியில் இரத்தச் சிகப்பு நிறம் சிறிது மங்கியிருந்தது. மேகத்திரள் மேலும் மேலும் உயர்ந்து வருவதாகத் தோன்றியது. முதல் சிலுசிலுப்புடன் நின்றுவிட்டிருந்த காற்று மறுபடியும் நிதானமாக வரத் தொடங்கியது. கடலிலும் கலக்கம் காணப்பட்டது. சிறிய சிறிய அலைகள் நடனமாடத் தொடங்கியிருந்தன. மேகத்திரள் மேலும் மேலும் வானில் உயர்ந்து வந்து கொண்டிருந்தது.
காற்றின் வேகமும் அதிகரித்து வருவதாகத் தோன்றியது. கப்பல் லேசாக அசைய ஆரம்பித்தது. காற்றின் ரீங்காரத்துக்கும் அலைகளின் சலசலப்புக்கும் இடையில் அது என்ன சத்தம்? கடலில் ஏதோ விழுந்தது போல சத்தம் கேட்டதே. வந்தியத்தேவன் பின்பக்கம் திரும்பி பார்த்தான். ரவிதாசனையும் தேவராளனையும் காணவில்லை. அதில் அதிசயமும் இல்லை. கப்பலின் மறுபக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். பாய்மரங்களும் கப்பலின் மையமேடையும் அவர்களை மறைத்திருக்கின்றன. ஆ, இது என்ன? துடுப்புக்களினால் படகு தள்ளும் சத்தமல்லவா கேட்கிறது? வந்தியத்தேவன் உடனே ஓடிச் சென்று கப்பலின் மறுபக்கத்தை அடைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி உண்மையில் அவனை திடுக்கிடச் செய்தது. அப்படி நடக்கக்கூடும் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தன்னை சமரசப்படுத்துவதற்காக அவர்கள் கலந்து ஆலோசனை செய்யப் போயிருக்கிறார்கள் என்றே நினைத்தான். ஆனால் அவர்கள் கப்பலின் மறுபக்கத்தில் சேர்த்து கட்டியிருந்த சிறுபடகை அறுத்துவிட்டு கடலிலே இறங்கி அதில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். துடுப்பு வலித்து படகை தள்ளவும் ஆரம்பித்து விட்டார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அவசரப்பட்டு இந்த கப்பல்ல ஏறினதுமே பெரிய தவறு செஞ்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டான் வல்லவரையன். இது என்ன கப்பல்? யாருடையது? முரட்டு அராபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி? கப்பல் எங்கே போகுது? அடித்தட்டுல இருண்ட அறையில ஒரு கட்டையோட சேர்த்து கட்டி போட்டிருக்காங்களே, தன்னை என்னதான் செய்ய போறாங்க? எதுவுமே புரியாத நிலையில இருந்தான். எப்படியோ விடுவிச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் கொன்னுடலாம். ஆனா அப்புறம் என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துல ஒரு விஷயம் தெளிவாகுது. கப்பல்ல அவனை கொல்லும் நோக்கம் ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் இல்ல. வேற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அந்த அராபியர்கள் கப்பலை கலிங்க நாட்டுக்கு கொண்டு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கோடிக்கரை அல்லது நாகப்பட்டினத்துல இறங்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அந்த 6 பேரையும் கொல்றதுக்கு வந்தியத்தேவனின் உதவி தேவைப்படுது. அவங்க பழைய சிநேகிதங்க தான் இப்போ புதிய எதிரிகள். இந்த 2 பேரும் மாண்டு போன வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள். சோழகுலத்தை பூண்டோடு அழிப்பதா சபதம் மேற்கொண்டவங்க. வீரவாலிபனான வல்லவரையன் அவங்களோட சேர்ந்துட்டா பொருளும் போகமும் பதவியும் பட்டமும் பெறலாம். ஏன் தென் தமிழகத்தின் வீர சிம்மாசனத்தில் ஏறினாலும் ஏறலாம். எது எப்படியானாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்தில் சேரமாட்டேன் உறுதியா சொல்லிடுறான் வந்தியத்தேவன். தொடக்கத்திலேயே அவங்க போட்ட நிபந்தனை ஒன்று, இவன் அவங்களோட சேரணும், இல்லைன்னா கடலுக்கு பலியாகணும். முற்றிலும் எதிர்பாராதது நடந்துடுச்சு. இருந்தாப்புல இருந்து திடீர்னு ஆவேசம் வந்தவன் போல ரவிதாசன் பாணிலேயே ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் வஷட்னு கூவி வாழ சுழற்றான் வந்தியத்தேவன். இதன் பொருள், சான்றோர் ஆணையிட்டுச் சொன்னவை ஆற்றல் நிறைந்த மந்திரங்கள். ஒரு மந்திரம் நமஹான்னு முடிஞ்சா அது வணக்கத்தை குறிக்கும். வஷட்டுன்னு முடிஞ்சா அர்ப்பணிப்பு. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.